சத்தியமா சொல்றேன், இப்படி ஒரு ஐட்டமை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்க செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அவ்வளோ ருசியான ஒரு தொகையல் தான் இன்னைக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? பாருங்க. தவால 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 10 பல் பூண்டு, 2 காஷ்மீரி காஞ்ச மிளகாய், 4 நார்மல் மிளகாயை இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் மாறி இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்து நீல வாக்குல கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இதுவும் பாருங்க எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்பதான் நம்ம ஹீரோ இன்ட்ரோடக்ஷன். ஏன் ஹீரோன்னு சொல்லணும்? காலிஃபிளவர், அதனால ஹீரோயினே சொல்லிக்கலாம். ஒரு கைப்பிடி காலிஃபிளவரை கொஞ்சமா எண்ணெயில வதக்கிக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து 1 கப் தண்ணி ஊத்தி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அம்புட்டு தான் மேட்ரே. இப்போ ஒரு இடிகள் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம வதக்கி வச்சிருக்கிற மிளகாய், பூண்டு, வெங்காயம், அதுல 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளை சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. நல்லா இடிச்ச பிறகு வெந்த காலிஃபிளவரை உள்ள சேர்த்து அதையும் இது கூட சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. எல்லாம் ஒண்ணு சேர இடிச்சதும் இதுல கை நிறைய கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் இடிச்சீங்கன்னா அற்புதமா ரெடி ஆயிருக்கும் நம்ம காலிஃபிளவர் தொகையல். இது பார்க்க மட்டும் தான் இவ்வளவு கலரா இருக்குங்க. காரம் ரொம்பவே திட்டமா இருந்துச்சு. ட்ரஸ்ட் மீ, இதே காரத்தை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. இது அப்படியே நீங்க சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்குங்க. தொட்டுக்கிறதுக்கு கூட எதுவும் தேவையில்லை. மிஞ்சி போனா ஒரு அப்பளம் வச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதோட தோசை, சப்பாத்தி, இட்லிக்கெல்லாம் அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?